நிதின் கட்காரி இருந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து 1999 இருந்து 2000 2004 வரையும் மினிஸ்ட்ரியில இருந்தேன். மினிஸ்ட்ரி மாதிரி ஆப்ரேட் ஆச்சு. இப்ப அப்படின்னா இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்காரு. இப்ப எப்படி இருக்குதா? இப்போ வந்து மினிஸ்ட்ரியில பணமே இல்லைன்ட்டு பொய் புழுவுற. அப்படி இவ்வளவு டோல் காசும் வாங்கிட்டு டோல் வந்து உனக்கு 6 வருஷம் தான் சொல்லி இது பண்ணானுங்க இல்லையா. இப்ப வந்து மினிஸ்ட்ரியிலனா காசே இல்ல, நாங்க வந்து ரொம்ப பஞ்சத்துல இருக்கோம் அப்படின்னு வந்து ஜிஎஸ்டி வசூலில் உலக சாதனை அது இதுலாம் சொன்னானுங்களே, இன்னும் வசூலாகலையாமா? வேறு மினிஸ்ட்ரியிலே சொல்லுவோம் டோல். அப்புறம் இந்த போர்ட் எல்லாத்தையும் அதானிட்டாச்சு. முன்னாடி வந்து கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்றது 99 டு இவர் சொன்ன காலமே 2014 வரையுமே போர்ட் செக்டார் வந்து ஒரு நாள் லாஸ் ஆனது இல்லை. ஒரு ஷிப்பு வந்ததுன்னா அது வந்து கிட்டத்தட்ட பர்த்து, அதுக்கப்புறம் வந்து அன்பேக் பண்ணி போறது, அதுக்கான குறிப்பிட்டு ஒரு சொல்லணும்னா ஒரு 5 லட்சம் ரூபா கவர்மெண்ட்டுக்கு வந்து வருவாய் வரும். ஒரு கப்பல் வந்துச்சுன்னா ஒரு ஷிப்மெண்ட் வந்ததுன்னா 5 லட்சம் ரூபா கவர்மெண்ட்டுக்கு வரும். 5 லட்சம் ரூபா கம்மியாக சொல்கிறோம், நான் வந்து ரொம்ப அதிகமாக தான் வரும். அது மணி நேரங்கள் தான் கணக்கு. இப்போ தூத்துக்குடியெலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கப்பல்கள் சைஸு வந்து உள்ளே நிப்பாட்டலாம், சரக்கு வந்து இறக்கிடலாம். நீங்கள் வந்து அதில் வந்து விதவிதமான கப்பல்கள் வரும். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரக்கு ஏதாவது எப்படின்னா இப்போ இந்த பல்க் வெசல்னு சொல்லுவாங்க, உள்ள நிறைய ஒரு 10,000 டன் அரிசி இருக்கும், அதோட கப்பல்லாம் வர்றதுலாம் வாய்ப்பு இல்லை. சென்னையில் வந்து அப்படி பரத் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ யார்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அதானிட்ட கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இந்திய அரசுக்கோ இல்லை தமிழ்நாடு அரசுக்கான ஒரு வருமானத்துக்கான ஒரு வழியாக இருந்துச்சு. ஏன்னா அப்படியான ஒரு கடல் பகுதி தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குளச்சலில் வந்து கட்டியிருந்தாங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு துறைமுகம் வந்துருக்கும், அதையும் ஒழிச்சு கட்டினாங்க. சேது சமுத்திர திட்டம் அதையும் ஒழிச்சு கட்டினாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மாநில நலன் கருதி குறிப்பிட்ட மாநிலம் வளரும், இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தினான்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு அது எந்த மேலே இருக்கக்கூடிய எந்த அரசு வந்தாலும் சரி அதை பிளான் பண்ணி ஒழிச்சு கட்டினாங்க. அது தமிழ்நாடு தான் அதில் வந்து பாதிக்கப்பட்ட மாநிலம். சேது சமுத்திர திட்டம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் முக்கியமாக மும்பை லாபி. ஆமாம், மும்பை லாபி, நீங்கள் ஸ்ரீலங்கன் லாபி, பார்ப்பன லாபி இப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் சுப்பிரமணிய சாமி தான் வழக்கு போடுறாரு. அது இப்போ வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் வந்து அதுக்கான பிளானிங் தான் போடுறாங்க, திட்டமே கொண்டு வரல. மோடியே என்ன ப்ராமிஸ் பண்ணார் 2014 ஆல்டர்னேட்டிவ் ஃபார் சேது சமுத்திர திட்டம், அதாவது ராமர் பாதத்தை வந்து இடிக்காம கொண்டு வருவோம். இன்னமும் அந்த ப்ராஜெக்ட் வந்து லைவ்ல தான் இருக்கு, க்ளோஸ் பண்ணல. மேபி இந்தியா பிளாக் அலையன்ஸ் வந்தது அப்படின்னா திருப்பி ரீஇனிஷியேட் பண்ணி, ஏன்னா அது நீண்ட நாள் கோரிக்கை, பெரியார் காலத்துல இருந்து கோரிக்கை, கலைஞரோட 150 ஆண்டு கால கோரிக்கை. அது வெள்ளையர் காலத்திலேயே அது 180 ஆயிடுச்சு. அது 180 ஆண்டு கால கோரிக்கை, வெள்ளையர் காலத்திலேயே அதுக்கு இல்லைங்க. அதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கப்பல் போக்குவரத்துல வந்து தமிழ்நாடு வந்து பெரிய ஒரு மாநிலமாக கிட்டத்தட்ட மகாராஷ்டிராக்கு ஈக்குவலா. அதுக்கு இந்த சுற்றுச்சூழல் ஆட்கள் அவங்க ஒரு முட்டுக்கட்டை. அவங்க குளச்சல் துறைமுகத்துக்கு அதை வந்து ப்ராஜெக்டே கிட்டத்தட்ட கை விடுற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. குளச்சலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக ஆழமான கடல் பகுதி, மிகப்பெரிய நேச்சுரல் ட்ரென்ச்சிங். இப்போ தூத்துக்குடியோ சென்னை இதோ அடிக்கடி ட்ரென்ச் பண்ணணும். ட்ரென்ச் பண்றதுக்கு 100 கோடி 150 கோடி செயற்கை துறைமுகங்கள். செயற்கை துறைமுகம் இல்ல, இயற்கை துறைமுகம்னாலும் ஒரு சில பெரிய கப்பல் வந்ததுன்னு வைங்க, அது வர்றதுக்குன்னா கீழே நம்ம ட்ரென்ச் பண்ணணும். இது வந்து அப்படி இல்ல, குளச்சல் வந்து எவ்வளவு பெரிய கப்பலை வேணாலும் நிப்பாட்டலாம். இயற்கையாவே அது ஆழமான பகுதி எவ்வளவு பெரிய கப்பல் வேணாலும். எம்ஆர்எஸ்க்கு சொல்றாங்க இல்லையா, இருக்கிறதுலே 20,000 இது கண்டெய்னர் சொல்ற 20 ஃபீட் கண்டெய்னர் வைக்கிற மாதிரியான ஒரு இது, அந்த அளவுக்கான ஒரு கப்பலை வளர்ந்து நிப்பாட்டக்கூடிய அளவில் குளச்சல் துறைமுகத்தில் அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கேரளா ஒரு துறைமுகத்தை கட்ட வச்சுட்டு அதை டெவலப் பண்ணுறவங்கிற பேரில் இவ்வளோ பக்கத்துலேயே ஒரு துறைமுகம் இருக்கிறனால அதுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அப்படியே வந்து ஓச்சு கட்டினாங்க. இப்போ காங்கிரஸ் பீரியடில் இது வந்து சேது சமுத்திர திட்டம் வந்து வழக்க போட்டு நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இப்படி வந்து தமிழ்நாட்டினுடைய குஜராத்துக்கு அடுத்து மிக நீண்ட கடல் பரப்பு கொண்ட ஒரு மாநிலத்தினுடைய தொழில் வாய்ப்புகளை எல்லாத்தையும் நசிக்கிட்டாங்க. நம்ம உண்மையாலுமே வளரணும் அப்படின்னு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, துறைமுகங்களை இது மாதிரி மேம்படுத்தினா அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அப்படி கிடையாது, மாநிலம் முழுக்க அது வந்து ஒரு பரவலான. தமிழ்நாடு வந்து நீங்கள் ரொம்ப குறுகலாக போகக்கூடிய ஒரு மாநிலம், அதே மாதிரி மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலம். சர்வீஸ் செக்டாரில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றம் நிகழும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கல்வி அமைப்பு, படித்த முதல் தலைமுறை பட்டதாரிகள், 2ஆம் தலைமுறை பட்டதாரிகள் வந்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. அப்படின்னா உடனே வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த வேலைவாய்ப்புகள் மூலமாக சமூக மாற்றம் ஏற்படும். இது இவ்வளவும் நடக்கும்.
இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம மாதிரி தான் மீனவ காலத்துக்கு மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அதுக்கு வந்து அவங்கள தூண்டி விடுறதுக்கான வேலை, தூண்டி விடுறது இந்த சுற்றுச்சூழல் அது போய் சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறது. இப்போ சிங்கப்பூரில் வந்து ஒன்றும் இல்லை, பவளப்பாறைகள் கிடையாதா? வேறு எங்கேயுமே இப்போ ஆஸ்திரேலியா பவளப்பாறைகள் இல்லையா? கிரேட் பேரி ரீஃப் இல்லையா? அங்கே வந்து நீங்கள் வந்து எந்த கப்பல் வந்து நிற்கிறது இல்லையா? எல்லாம் இருக்க தான் செய்யுது. அதுக்கு பாதுகாப்புக்குரிய விஷயங்களும் பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போ மாலத்தீவில் இவங்களும் பல வருஷமா வந்து 2012 உலகம் அழிஞ்சிரும், 20 உலகம் அழிஞ்சிரும், 26 உலகம் அழிஞ்சிரும், 30 உலகம் அழிஞ்சிரும்ட்டு. இல்லை, மாலத்தீவில் வந்து பவளப்பாறைகள் இருக்க தான் செய்யுது. நாங்கள் போய் எல்லாரும் போய் பார்க்கலாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ மாலத்தீவே அழிய போகுதுங்கிறாங்க. மாலத்தீவு மண்ணு வாங்கிட்டு இருக்கான். மண்ணும் கல்லையும் வந்து இந்தியா மாதிரியான நாடுகள், இலங்கை போன்ற நாடுகள்லேருந்து வாங்கி அவன் வந்து உயரப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான். ஏன்னா கடல் வந்து அரிப்பு அதிகமாக இருக்குது. அது எப்போ வேணாலும் மூழ்கக்கூடிய சூழலில் இருக்குது. இன்னும் ஒரு 30-40 வருஷத்தில் மூழ்கக்கூடிய சூழலில் இருக்குதுங்கிறது தான் வந்து அது நாட்டினுடைய நிலைமை. இப்போ நீங்கள் வந்து அதுக்கு அப்போ அங்கே இருக்கக்கூடிய பவளப்பாறையில் யாரு காப்பாற்றுறது? ஜாகிரபிக்கல் சேஞ்சஸ்ங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உலகம் தோன்றதுலேருந்து அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு உயிரினங்கள் இந்த உலகை ஆண்டிருக்கணும். அந்த உலகத்தினுடைய கதையே அதுதான். இப்போ வந்து மனிதர்கள் ஆள்றோம். மனிதர்களுடைய ஆளக்கூடிய காலகட்டம்னு பார்த்தோம்னா 2 கோடி ஆண்டு காலமாக டைனோசர்கள் இருந்தன. மனிதர்கள் வெறும் 1 லட்சம், 1.5 லட்சம், 1 லட்சம் ஆண்டுகள் கூட ஆகலை. அதில் நம்ம நவீனப்படுத்தப்பட்ட மனிதர்கள் ஒரு 10,000 வருஷத்துக்கு குறைவு, 10,000 வருஷமா தான் வந்து இருக்கிறோம். அந்த புதிய அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு விவசாயம் போட்டுக்கிட்டு இப்போதான் வந்துருக்கிறோம். இயற்கை விவசாயம்ங்கிறதுல இதெல்லாம் ஒரு டைமாக ஒரு 24 ஹவர்ஸ் வச்சோம்னா நம்ம வந்து ஒரு நிமிஷம் தான் வாழ்ந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வயதை 24 மணி நேரமாக கணக்கிட்டோம்னா நம்ம 1 நிமிஷம் தான் வாழ்ந்துருக்கோம். மனிதன் கூட வராது மனித இனங்கிறதுனுடைய கணக்கு. அப்படி இருக்கும்போது நீ வந்து இதெல்லாம் அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இதனுடைய மாற்று நிகழ்வாக என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இந்த அரசியல் பூகோள அரசியலுங்கிற பேரில் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை வந்து நீங்கள் தடுக்கிறாங்க. ஒரு இன்ஜினியரிங் படித்த பையன் வந்து 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு கொடூரம் வந்து இந்த மாநிலத்தில் நடக்கிறதுக்கான காரணம் இது போன்ற நிகழ்வுகள் தான். இதில் நம்ம வந்து சங்கிகளை மட்டும் குறை சொல்றது கிடையாது, நம்ம ஒட்டுமொத்தமாகவே சொல்கிறோம். ஆமாம், ஒட்டுமொத்தமாகவே சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா. சங்கிகளுக்கு வந்து இவங்க நாசமா போகணும். ஆமா, இவங்க நாசமா போய் நம்ம காரணமே தேவை கிடையாது. மத்தியமர் அரசியல் குரூப்னு ஒண்ணு இருக்கு, ஓகேவா? முன்னாடி மத்தியமர்னு வச்சிருந்தானுங்க. இப்ப அரசியல் அதுல பேசக்கூடாது, அவங்க பேசுவாங்க. நம்ம ஆட்கள் திரும்பி பேசினா வந்து போட்டு தூக்குறது. இப்ப என்ன மத்தியமர் அரசியல்னு அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா, தொடர்ந்து அமுல் வரப்போகுது, ஆவின் வந்து அதுக்கு மாற்றா வந்து பனை போன்ற தொழில்கள்னு பனை பொருட்கள் விற்கதான் செய்வாங்க. அதுக்கு ஆவின் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணதுன்னு வச்சுப்போம். இவங்க என்ன பொய் சொல்றாங்கன்னா, ஆவின் வந்து மில்க் பவுடரே ப்ரொடியூஸ் பண்றது இல்ல, அமுல் தான் வந்து அமுல்டேன் தான் வந்து ப்ரொக்யூர் பண்றாங்கன்னு. திருவண்ணாமலையில ஒரு யூனிட் இருக்கு, மதுரையில ஒரு யூனிட் இருக்கு. திருவண்ணாமலையில உள்ள யூனிட் ஸ்பெசிபிக்கா திருவண்ணாமலை யூனிட் எதுக்குன்னா, இல்ல இவங்க பண்ற விஷயம் என்னன்னா, திரும்ப நம்ம பேசுவோம், நிறைய பேசுவோம் அதை பத்தி. இவங்க பண்ணக்கூடிய நிலைமை எங்க போய் நிக்க போகுதுன்னா, அமுல் எங்கெல்லாம் விற்கிறாங்களோ அந்த கடை வாசல்ல தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி போன்ற இந்த மக்களுடைய இதை பேசக்கூடிய, அதாவது நாம் தமிழர் மாதிரி காட்டி கொடுக்கறது கிடையாது. இவங்கள போன்ற அமைப்புகள் இருக்காங்க, இவங்க போய் நிக்க போறாங்க. அதான் அமுல் கடை வச்சிருக்கவங்க, அமுல் பொருட்களை விற்கக்கூடியவன், விளம்பரப்படுத்துறவன் போய் நிக்க போறாங்க. முயற்சி பண்ணி இந்தினாலே ஆகாம போச்சு. அதே அமுலுக்கு நடக்க போகுதுங்கிறத மட்டும் தெளிவா புரியுது. அந்த பொன்னுசாமின்ற ஒரு ஆள் இருக்கு, அப்படி இல்ல, அவர் தான் வந்து இந்த பால்ல வந்து கொழுப்ப திருடினானுங்க, அதை திருடினானுங்க ஒரு சங்கம் ஒண்ணு வச்சிருக்காரு, பால் முகவர் சங்கம் வச்சிருக்காரு. அவருக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குங்க. டிஎம்கேவுக்கு அகைன்ஸ்டா யாரு வந்தாலும் முதல்ல போய் தாம்பால தட்டு வச்சு அவங்களை வந்து கூப்பிடுறது. அவரு ஏஜென்டா அப்படின்னா அரசியல் அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு போயிடலாம், ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிடலாம். நீ ஒரு பால் ஒரு நிறுவனத்துடைய ஏஜென்ட் அவ்வளவுதான். ஏடிஎம்கே நமக்கு உனக்கு என்னன்னா, எனக்கு பால் வந்து பத்தல, நான் கேட்கிற அளவுக்கு பால் ஆவின் தரமாட்டேங்கிறாங்க, அது மாதிரி சொல்லு. இதுதான் அவன் பஞ்சாயத்து இருக்கணும். பால் கெட்டு போகுது, இதுதான் அவன் பஞ்சாயத்து இருக்கணும். இது தவிர அமுல் அதுதான் வாங்க போறாங்க. அமுல் வந்தா கொள்முதல் விலை வந்து அந்த பர்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பர்ஸ் குருசாமிய சமூக வலைதளங்களே நம்ம ரொம்ப வருஷமா பாத்துட்டு, அவர் பிள்ளைய ஊடகத்துல கொண்டு வந்து விட்டாரு, ஊடகத்திலையும் விட்டதுக்கு அப்புறமும் நீ வந்து இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து நீங்க பேசுறீங்கன்னா. அவரு மக்கள் நீதி மையத்துல ஆக்டிவா இருந்தாரு எது வரைக்கும், மக்கள் நீதி மையம் திமுகவோட கூட்டணி வைக்கிற வரைக்கும். இல்ல 21 பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஆளு 2019 வந்து ஆவினை வந்து திட்டினான், ஓகேவா? அப்ப நம்ம ஒரு எதிர்கட்சியா தான் இருந்தோம். நம்ம வந்து அப்ப எதுவுமே பண்ணல.
ஏன்னா ஆவின்றது வந்து கவர்மெண்ட் சார்ந்தது, அரசு சார்ந்தது, மக்கள் பயனடைய போறாங்க. அதுலனா சல்லித்தனமா அரசியல் பண்ணக்கூடாது. இல்லைங்க, இன்னொன்று இந்த சங்கம் வந்து முதல்ல அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, தமிழ்நாடு ஆவின் பால் உறுப்பினர் முகவர்களுடைய எண்ணிக்கை, இதுக்கு ஒரு எலிஜிபிள் தானா, எத்தனை பேர்த்த வச்சிருக்க? ஏன்னா ஒருத்தர் மது குடிப்போர் சங்கம் ஒருத்தர் வச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷன் எல்லாம் போட்டிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, டாஸ்மார்க்ல எவெல்லாம் போய் சரக்கு வாங்கணும் 50 ரூபாய் என் சங்கத்துல கேட்கணும்னு சொன்னார். அது மாதிரி வந்து இதை முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். எவ்வளவு பேர் ஒரு ஏஜென்ட் அப்படி இருந்தாங்கன்னா இன்னொரு சங்கத்தை உருவாக்கணுங்கிறேன் நான். இதே ஆவின் இருக்கக்கூடிய இன்னொரு சங்கம் ஏதாவது செய்தி சேனல்களுடைய ஒரு அடையாளம் இருக்குல்ல. இது வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு தீனி போடுற வேலைங்க. செய்தி சேனல்களுக்கு வந்து பஞ்சங்க. உட்கார வச்சு பேசுறதுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா உட்கார வச்சு பேசுற ஆட்களுக்கு பஞ்சம். அப்ப என்ன பண்றாங்க, இந்த மாதிரி லெட்டர் பேட் அமைப்புகள் வச்சிருக்கிறவங்க, சூழலியலாளர்கள்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறது. அதன் மூலமாக பிரபலமானவர் தான் இந்த பொன்னுச்சாமி. இந்த 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 பர்டிகுலர் இஷ்யூ பால்ல வந்து கொழுப்பு திருடப்படுன்றத வந்து பொன்னுசாமியும் நியூஸ் 18 தான் அந்த அஜெண்டா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? அதை வந்து அடுத்து அண்ணாமலை வந்து கேரி பண்ணான். அப்புறம் வந்து வழக்கம் போல பழனிசாமி அதுவும் கேரி பண்ண. அப்படி என்ன சொல்றேன்னா, நீ வந்து ஏதாவது ஃபேக்டோட இருக்கா, நீங்க வந்து இவ்வளவு கொழுப்பு இல்ல. இப்ப என்ன தெரியுமாச்சு, அந்த மேஜிக் இருக்கு இல்லையா, மேஜிக் வந்து சில ஆவின் மேஜிக் பர்பிள் கலர், அதுதான் அதிக சேல். அது பிக்கப் ஆயிடுச்சு. அதுதான் அதிக சேல். ஏன்னா அது வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா அதுதான் அந்த பால் தான். அது ஏதோ பச்சை பால் என்னமோ தாய்ப்பால் இதுலயே குடிச்ச மாதிரி இவங்க பேசிட்டு இருந்தாப்புல. அந்த ஜல்லிக்கட்டு அப்போ பண்ணலையாங்க, ஏட்டு பால். ஏங்க ஜல்லிக்கட்டு பால்னு இருக்குங்க இங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு எதிராக பால் காலமாடாச்சு. அது ஜல்லிக்கட்டை தடை பண்ணனா ஏட்டு பாலே கிடைக்காது, ஏட்டு பால் தான் நல்லதுன்ட்டு வந்து உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அதாங்க காலமாட்ட போய் உலக்கோட காப்படி உலக்கோட அந்த கதையை தான் இங்கே சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு பால் கிடைக்குன்னு போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் குடிக்க கூடாதுடா, அது வேற எதுக்குறா அப்படின்னா புரிய மாட்டேங்குது. இவங்க கடைசியில் இப்படி தான் இருக்காங்க. இப்போ என்ன ஆகி போயிருச்சுன்னா, இன்னைக்கு இந்த மேஜிக்கை பற்றி விமர்சனம் பண்ணாங்க, இன்னைக்கு அதிக சேல்ஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆவின ஸ்வீட் கொண்டு வந்தப்ப தமிழ்நாட்டினுடைய பெருமை மிகு அடையாளங்கள்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை, தமிழ்நாடு ஆவின் அந்த நிறுவனம் கோஆப்டெக்ஸ் நெசவாளர்களுக்கு இன்னி வரைக்கும் கோஆப்டெக்ஸ் தான் வாழ்வாதாரம். இது எல்லாவற்றையும் ஒழிக்கணும். இதுதான் அஜெண்டா. மின்சாரத்துறை, தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை, இந்த மாதிரியான இந்த துறைகளை எல்லாம் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. மக்கள் மத்தியில் அதை பற்றியான ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டே இருக்கிறது. பால் பவுடர் ஆவின் வந்து அமுல்ல வாங்கினா என்ன, அமுல் என்ன மெச வச்சு கொடுக்குறேன், சரி உண்மையாலுமே வாங்கினா கூட வச்சுக்கோ, உனக்கு கிரைசிஸ் டைம்ல இல்ல அது வாங்கினா உனக்கு என்ன பிரச்சனை? அவன் வாங்கி அவன் ஆவின் ஒண்ணுதான் லேபிள் ஒட்டி விற்கிறான். என்ன பிரச்சனை உனக்கு? அதான் கேக்குறேன், என்ன பிரச்சனை? என்னடா பிரச்சனை? டைரி ப்ராடக்ட்ஸ் மிக அதிகமா மேற்கு இந்தியாவில தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து இயல்பாகவே அது வந்து மேய்ச்சல் நிலம், அவங்களுடைய உணவு முறையும் கூட அதை சார்ந்துதான் இருக்கு, டைரி ப்ராடக்ட்ஸை சார்ந்துதான் இருக்கு. ஸோ அங்க அதிகமான தயாரிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு நிறைய வேலைகள் நமக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கு இது எல்லாமே கூட்டுறவு சங்கங்கள். அமுலுங்கிறது வந்து குஜராத்தோட கூட்டுறவு சங்கம். நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள கொள்முதல் பண்ணக்கூடாதுங்கிற விதிமுறைகள் இருக்குது. இப்போ வந்து போன வருஷம் தான், போன வருஷமா அதுக்கு முதல் வருஷமா தான் கூட்டுறவுத்துறையை வந்து அமித்ஷா அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒட்டுமொத்த கூட்டுறவுத்துறையும் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அமுல் இந்த வேலைகளை பண்ணுது. நந்தினியை ஒழிக்கிறது, நந்தினியை அதாவது கர்நாடக மாநிலத்தில் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுச்சு இந்த சீன்றது. இப்போ வந்து இங்கே இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கான வேலைகளை துவங்குறதுங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆரம்பித்தாங்க. எப்போனா இது அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டுக்கு இந்த கூட்டுறவு போனதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி வேலைகள் நடக்குது. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம வந்து முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதுறாரு, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அமைதியாகிட்டாங்க. ஆனால் அது பிரச்சனை இருக்கிற மாதிரியே காட்டுறது, ஆவின் நிறுவனம் மிக மோசமாக நடந்துகிட்டு இருக்க மாதிரி காட்டுறது. மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க பாட்டுக்கு பால் வாங்கிட்டு இருக்காங்க. பால் பிடிக்கலையா, நான் ப்ரைவேட் வாங்கிக்கிறேன், எனக்கு கெட்டியான பால் வேணும், இன்னும் ரொம்ப தரமான பால்னு நினச்சேன்னா ப்ரைவேட்டில் வாங்குறாங்க. ஆனால் மக்கள் வந்து அப்படி கிடையாது, ஆவின் பாலுக்கு தான் இதாக இருக்குது. காலையில் 9:30 மணிக்கு மேலே போச்சுன்னா ஆவின் பால் கிடைக்காது, அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் கிடைக்கும். இப்படி தான் ஆவின் பால் வந்து டிமாண்டில் தான் போயிட்டுருக்குது. கொள்முதலும் பார்த்திங்கன்னா வந்து சரியான விலைக்கு தான் கொள்முதல் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மக்களுக்கும் வந்து சரியான விலைக்கு தான் கிடச்சிட்ருக்கு. இந்தியாவிலே மிக குறைவான விலையில் வந்து பால் கிடைக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு ஆவின் பால் தான். அதே மாதிரி கொள்முதல் விலையில் அமுலை விட 2 ரூபா தான் குறைவு.
அமுலோட கொள்முதல் விலைக்கும் ஆவின் பாலோட கொள்முதல் விலைக்கும் 2 ரூபா தான் குறைவு. இதுதான் வச்சுதான் இதுக்கப்புறம் லாபம். நம்ம கவர்மெண்ட் வந்த அப்புறம் 3 தடவை கொள்முதல் விலையை வந்து உயர்த்திருக்காங்க. இவங்க அதிமுக பைத்தியக்காரங்களுக்கு கொள்முதல் விலை ஏறினா ஐயோ பால் விலை ஏத்திட்டாங்கன்றாங்க. இந்த அறிவை வச்சுட்டுதான் எடப்பாடி 30 வருஷமா இன்னொன்னு பண்றானுங்க, மாட்டிக்கிட்டானுங்க. ஏடிஎம்கே ஐடிவிங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த அட்டை இருக்குல்ல, இபி அட்டை, அதுல ஏதோ வந்து பாத்தீங்களா 800 யூனிட்டுக்கு இவ்வளவு வந்திருக்கு. அது அட்டை இல்ல, முத மாசம் 720 யூனிட் 2800 ரூபா, இந்த மாசமும் 720 யூனிட் 3800 போட்டு அதை ஒரு போட்டோ எடுத்துக்கிறது. நான் என்ன சொல்றேன், எழுதுனதே இவங்களா கூட ஏன்னா கன்சியூமர் நம்பரை கூடுறான்னு டான்ஜெட் கோல கேக்குறானுங்க. அதுக்கெல்லாம் பதிலே சொல்றது இல்ல. அவன் உண்மையிலே சொல்றேன், இந்த ஒரு கடைசி 2 மாசமா நீட்டா டீல் பண்றானுங்க எல்லா இந்த மாதிரி இதுலயும். டான்ஜெட்கோவும் அரசு இதுவும் வந்து தமிழ்நாடு சைபர் கிரைம் போட்டோம்னா உடனே போஸ்ட் டெலீட் பண்ணி ஓடுறது. அப்புறம் கேட்டா கருத்துரிமையை நசிக்கிறது. நீ வந்து ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல இஷ்டத்துக்கு என்னன்னாலும் சொல்லிட்டு போலாம் அப்படிங்கிற நிலைமை இனிமேல் கிடையாது. ஏன்னா டான்ஜெட்கோ வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல இது பத்தி பரப்பப்படக்கூடிய வதந்திகளை ரொம்ப சீரியஸா டீல் பண்றாங்க. இது அவங்க மட்டும் கிடையாது, அடுத்து போக்குவரத்துறை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எம்டிசி அது ரிப்ளை பண்றாங்க. இப்ப இந்த போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து டிக்கெட் கொடுக்காம போனாரு, அத வந்து எவ்வளவு அழகா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அதை டீல் பண்ணுதுங்க. இவங்க என்ன பண்றானுங்க, இந்த மீடியால வேலை செய்யறன்ற பரதேசிங்க எல்லாம் பாருங்க, மீடியாக்காரன் செய்ய வேண்டிய வேலை அது. மீடியாக்காரன் போலீஸ்காரன் வந்து ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு டிக்கெட் இல்லாமல் பயணிக்கலாமா, இதை வந்து மீடியா கண்டுபிடிச்சி அது மாதிரி ஒரு போலீஸ்காரர் பயணம் போகிறப்ப அதை வந்து ஒரு கண்டக்டர் தட்டி கேட்டாருன்னு சொல்லிட்டு அதுதான் மேட்ரு. அதை தான் மீடியா காமிச்சிருக்கணும். மீடியா எப்படி காமிச்சானுங்க, என்ன காமிச்சாங்கன்னா 2021லயே வந்து காவல்துறை மானியத்தப்ப முதலமைச்சர் வந்து போலீஸ்க்கு வந்து பேருந்து பயணம் இலவசம் மாவட்டத்திற்குள் அப்படின்னு தெளிவா இருக்கு, அந்த அறிக்கையும் இருக்கு. இப்படி இருக்கும் போது எதுக்கு வந்து இது பண்றீங்க, உடனே அதை புடிச்சிட்டு வந்துட்டான் அந்த ஒருத்தன் வீணா போனவன் ஐபிஎஸ் இருக்கான்ல, அவன் வந்து இருந்துட்டு நீங்கள் சட்டமன்றத்தில் இப்படி சொல்லிவிட்டு இப்படி செய்யலாமா. யாரு? அண்ணாமலை ஜூன் 4 பர்த்டே கொண்டாட போகுதுல்ல, அது நீங்க எப்படி பண்ணலாமா அப்படின்னோன்னு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அண்ணாமலைக்கு முன்னாடியே ஒரு நரேஷன் பிளாட்ஃபார்ம். அண்ணாமலை கவர்மெண்ட் பஸ்ல போனதே கிடையாதுங்க. இல்ல, அண்ணாமலைக்கு பிளாட்ஃபார்ம் டைரக்டா ஐபிஎஸ் ஆபீசர், அவருக்கு ஜிபி எல்லாம் கொடுத்தாங்க. அவர் வந்து கவர்மெண்ட் பஸ்ல போனதே கிடையாது. போயிருந்தாருன்னா அவருக்கு இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கும். வாரண்ட் இருந்தா டிக்கெட் கேட்க மாட்டாங்க, கோர்ட் வேலைக்கு போறதா இருந்தா டிக்கெட் கேட்க மாட்டாங்க. இல்ல டவுன் பஸ்லயே டவுன் பஸ்ல டிக்கெட் கேக்குறது இல்ல, போலீஸ்காரங்க டிக்கெட் கேக்குறது இல்ல, டிஎன்எஸ்டிசில போறான். இல்ல அந்த போலீஸ்காரர் வந்து அவர் பேச தெரியாம பேசினாரு. அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆட்கள்லாம் வீட்டுக்கு போறதுக்கு டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போறதுக்குலாம் வந்து நீங்க ஃப்ரீயா அலோவ் பண்றீங்க, எங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற. அப்படின்னா நீ வேலை ரிசைன்மெண்ட் இதுல வந்து அரசு போக்குவரத்துல சேரு, அதை விட்டுட்டு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை சமூக வலைதளம். அது ஒரு கிடையாதுங்க, அது ஒரு மேட்டும் கிடையாது. இவர் இந்த பையன் பண்ண ரொம்ப தவறான விஷயம். அதை வந்து வீடியோ எடுத்து வெளியிட்டுறாங்க. என்னன்னா காவலராக இருந்தா அப்படின்னு ஒரு தனிப்பட்ட சலுகையெல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் காவலர்களுக்கான ஒரு சில உரிமைகள் உண்டு. நீ வந்து குறிப்பிட்ட மாவட்டத்துக்குள்ள நீ வந்து பணியின் காரணமாக போகும்போது உனக்கு வந்து அரசு நகர பேருந்துகளில் இலவசம் தான். நீ தூத்துக்குடியில இருந்து திருநெல்வேலிக்கு போற, திருநெல்வேலி இருந்து தூத்துக்குடிக்கு போறனா கிடையாது. அதுக்குரிய நீ பணிக்கு போனா பாஸ்போர்ட் உண்டு. அது வந்து வெள்ளைக்காரன் காலத்துல இருந்தே உண்டுங்க. பாஸ்போர்ட் நடைமுறைங்கிறது இப்போ நீங்கள் காலையில் ஏஆர் கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், காலையில் வந்து நின்றுவாங்க, டியூட்டி போடுவார் ஆஃபீஸர், போடும்போதே கையில் பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நீ போய் இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 2 கைதியை கூட்டிகிட்டு செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போகிற, செங்கல்பட்டு கோர்ட்டில் வாய்தா முடிச்சு கொண்டு போய் திரும்ப கொண்டு போய் அந்த புழலில் நீ அடைச்சிட்டு வீட்டுக்கு வா. புழலில் கொண்டு போய் விட்டோன்னே அங்கே ஒரு பாஸ்போர்ட் கொடுப்பாங்க, ரிலீஸ் பாஸ்போர்ட். நீ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். வந்து இங்கே சப்மிட் பண்ணிவிட்டு ஐயா நான் போன வேலையை கட்சி முடிச்சுட்டேன் வந்தாச்சு, அவ்வளோதான், அடுத்த நாள் காலையில் டியூட்டி. இதுதான் வந்து நடைமுறை. இது வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து இந்த நடைமுறை இருக்குது. இதில் வந்து இதுதான் கேட்குறாங்க அவங்க. ஏன்னா ஒரு செக்கரை நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஸ்டேஷனில் ஒரு செக்கர் நிற்கிறாருன்னா அந்த கண்டக்டர் டிரைவருக்கு மெமோ கொடுப்பாங்க. அவருடைய ப்ரமோஷன் பாதிக்கும். அவருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் போகிறாங்கன்னா அது பாதிக்கும், அது அவங்க குடும்பத்தை பாதிக்கும். இவரு பாட்டுக்கு போச்சுன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஏறிட்டு எங்கே வேணாலும் போகலாம்ல. பெண்களுக்கு இலவச பயணம் தான், இருந்தாலும் டிக்கெட் கொடுக்குறாங்கல்ல. இது ரொம்ப முக்கியமான கொடுக்குறாப்புல ஒரு கண்டக்டர் சொன்ன மாதிரி பொம்பளையா இருந்தா இலவசம், திருநங்கையா இருந்தா இலவசம் சொல்றாங்கல்ல, குழந்தைகளா இருந்தா இலவசம் கொடுக்குறாங்கல்ல. எதுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க? இல்ல எல்லாத்துக்கும் அண்ணாமலைக்கு என்ன ஆசைனா, நம்மளை மதிச்சு யாருமே கோட் பண்ண மாட்டேங்கிறாங்க,
இந்த அரசு பஸ்ஸாவது எம்டிசியாவது எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுன்னு பார்த்தா அதுவும் நடக்கல. கீழே வந்து எல்லாம் வந்து திட்டுறானுங்க, நீ மானங்கட்டவனே இங்க பாடுற அறிக்கை இங்க இருக்கு அது இருக்குன்னு. என்ன சொல்ல வந்தேன்னா, அண்ணாமலைக்கு இவ்வளவு பேசுறதுக்கான பிளாட்ஃபார்மை மீடியா ஆட்கள் முன்னாடியே செட் பண்ணி கொடுக்குறாங்க. கேட்டா லெஃப்ட்னு பானுங்க, லெஃப்ட் மாதிரி காமிச்சிக்கிட்டு இங்க பாத்தீங்களா இன்னைக்கு வந்து அந்த பேப்பர் கட்டிங்க போட்டு இப்படின்னா சொல்லிட்டு இப்போ வந்து இவருக்கு எதிராக அந்த போலீஸ்க்கு எதிராக பேசுறாங்க. ஏங்க லெஃப்ட் மாதிரி காட்டிக்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கவர்ச்சியான விஷயங்க. அது கிளீவேஜ் காட்டுற மாதிரி. இது நீங்கள் வந்து அது ரொம்ப இந்த லிவி இஸ்மாயில் வித்யா தான் எழுதியிருந்தாங்க. தோழருங்கிற வார்த்தையை வந்து இனிமேல் நான் பயன்படுத்த மாட்டேன். அது அது தோழருங்கிற வார்த்தை அது எவ்வளோ அது கிட்டத்தட்ட பெரியார் தான் அறிமுகப்படுத்துறாரு. காம்ரேட் இருந்தா கமிஷன் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, சொல்றாரு என்னையா அது காமரேடு கீமரேடுன்னு சொல்லிட்டு ஆபாசமா பேசிக்கிட்டு அதுக்கு தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தையை பயன்படுத்துங்கன்றப்பதான் திராவிடர் கழகம் வந்து தோழருங்கிற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துது. அதுக்கப்புறம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க, பயன்படுத்துறாங்க. அதுக்கான ஒரு அந்த சொல்லுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூ இருந்தது. அந்த வேல்யூ 90 வரை இருந்ததுன்னு வச்சுக்கலாம், 2000 வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து முடிச்சிட்டாங்க. கடைசியா வந்து இந்த 2 லிட்டில் பிராட்ஸ் தள்ளிட்டாங்க அதை. ஏன்னா அந்த ஒரு சமூக ஆர்வலர், சமூக செயற்பாட்டாளர் அந்த அம்மாவே சொல்லிடுச்சு, இனிமேல் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன், ஆளை விடுங்களா சாமிகளா அப்படின்னு. அது மாதிரி இருக்கு. அது ஒரு அழகான கவர்ச்சியான ஒரு விஷயமா வந்து இந்த லெஃப்ட்டை வந்து காட்டிக்கிறது இருக்கு இல்லையா. அது வந்து அது அந்த விஷயம் வந்து பொதுவாக ஊடகத்துறையில் வந்து தன்னை ஒரு லெஃப்டாக காட்டிக்கிறது. ஆனால் நடைமுறையில் தன்னுடைய செயல்பாட்டில் உள்ளுக்குள்ள ஆஃபீஸுக்குள்ள சங்கியா நடந்துக்கிறதுங்கிறது தான் வந்து விஷயம். பார்க்குறோம். நம்ம நிறைய பேர் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அவங்களுடைய பயோலேயே வந்து நான் இந்த நிறுவனத்தில் பணிபுரிகிறேன், தந்தி டிவியில் பணிபுரிகிறேன், நியூஸ் 18ல் பணிபுரிகிறேன், வியூஸ் ஆர் பர்சனல் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திமுக எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, இது மாதிரியான கருத்துக்கள் தான் அவங்களுடைய இதெல்லாம். திமுக எதிர்ப்பு திராவிட எதிர்ப்புனா இருக்கட்டும், அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. ஆனா நீ வந்து இல்ல இவங்க வந்து அவங்களுடைய நிறுவனங்களை பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டிங்ல அது பாதிக்குது. திமுக ஆட்சி காலத்துல திமுகவை ஆதரித்து, அதாவது திமுகவுடைய ஆட்சியில் குறிப்பாக சொல்ல போனா கலைஞர் வந்துடுறாரு. அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் வந்ததுக்கு பிறகு கலைஞருடைய ஆட்சியை ஒரு வருஷம் பார்க்குறாரு. 69லேருந்து 70 வரைக்கும் வந்து பெரியார் பார்க்குறாரு. பெரியார் பார்த்துருக்கு. அந்த 6 மாத காலம் பிறகு வந்து வரக்கூடிய ஒரு அறிக்கையில் சொல்கிறாரு, கலைஞருடைய பிறந்தநாள் அறிக்கையில் அண்ணாவை விட எழுதுறாரு. கலைஞர் வந்து அது திரும்பி அச்சடிக்கும் போது இன்றைக்கி அவர் கலைஞருடைய மரணத்துக்கு வரைக்கும் வந்து அண்ணாவை விடங்கிறத தூக்கிடுவார். இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்களை விடன்னு தான் கலைஞர் வந்து அதை வந்து குறிப்பிடுவார். அது அந்தளவுக்கு வந்து பெரியார் பாராட்டிய ஆட்சியாக கலைஞர் ஆட்சி இருந்துச்சு. அதே நேரத்தில் பெரியார் வந்து திமுக ஆட்சி நடக்கும்போது, கலைஞருடைய ஆட்சி நடக்கும்போது விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார், இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து சுட்டி காட்டுறது இருக்குல்ல, அது இடிப்பாறை இல்லாத அது மாதிரி இந்த இடிப்பாராக வந்து பெரியார் செயல்பட்டார் இருந்தாங்க. அதுபோக இந்த இடதுசாரிகளுக்கு செயல்படணும். ஒரு ஆட்சி நடக்கும்போது ஏதாவது ஒரு கிராமத்துக்கு பஸ் வரலன்னு சொல்லு, பஸ் டைமிங்க்கு வரலன்னு சொல்லு, இந்த பஸ் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லு. அதை வந்து எப்படி சொல்றேன்னா சரி செய்யணுங்கிற மாதிரி இன்னமும் நாறிக்கொண்டுதான் இருக்கிறது முதல்வர் அப்படின்னா. வேங்கை வயல் போன வாரம் திராவிட பள்ளி வந்து இல்ல, அதே அந்த மேட்டர்ல ஒரு விஷயம். போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வேங்கவேல் மாதிரியே வந்து ஒரு இன்னொரு குளத்தில் தேனடை வந்து விழுந்திருக்கு. இவங்களுக்கு எதை பார்த்தாலும் பி மாதிரியே தெரியுதா? அதாவது நம்ம ஒரு பிரைடு அப்படின்னு சொல்றோம், பிரைடுன்னு கூட சொல்லலை, அவங்களோட வித்தியாசமா இருக்கும், இன்னும் இதை வீரியமா பண்ணோம், அதுக்கு தான் இந்த திராவிட மாடல்னு சொல்றோம். இப்போ என்ன கலைஞரோ அண்ணாவோ இல்லை இப்போ இருக்கிற சிஎம்மோ வந்து நாங்கள் ஜாதியை ஒழிச்சிட்டோம் நான் சொன்னோம். இவர் செல்லூர் ராஜு வந்து சொன்னாரு, என்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாலும் அன்னைக்கே சனாதனம் ஒழிஞ்சிருச்சுன்னாரு. ஆமா, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்து முன்னணின்னு ஒன்று தமிழ்நாட்டில் வந்தது. இல்லைங்க பாப்பா, நீங்க வந்து பார்ப்பவங்கள லக்கி சொன்ன விஷயத்துக்கு வந்துடுறேன். எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் இது எம்ஜிஆர் ஒரு வல்னரபிள் ஆட்சி தமிழ்நாட்டில் எப்போல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் வந்து அவர்களுடைய சாகா பயிற்சி இது மாதிரியான விஷயங்கள், கோயில்களில் வந்து சிலம்பு பயிற்சிங்கிற பேரில் வந்து பண்ணுறது, சாயந்தரமான டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் வந்துட்டு போங்கன்னு சொல்லி பசங்களை தயார்படுத்துறது, 100 பயலுக வந்துட்டு போனாங்கன்னா அதில் வந்து 2 பேரை வந்து ஆர்எஸ்எஸ் மெம்பர் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வெளிப்படையாக, காமராஜர் ஆட்சி காலத்தில் நடக்கலை, கலைஞர் ஆட்சியில் நடக்கல, ஜெயலலிதா ஆட்சியில் கூட நடக்கல, எம்ஜிஆர் ஆட்சியிலையும் எடப்பாடி ஆட்சியிலையும் தான் வந்து சாகாக்கள் நடந்தது. ஜெயலலிதா வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருங்க. ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல வந்து நீங்க ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு தடை,
இந்த ஓபிஎஸ் ஆட்சியில் வந்து 29 ஜனவரி 29 வந்து அவர் உத்தரவு கொடுக்குறாரு. ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு தடை கிடையாது, அனுமதி கொடுக்கறது நடத்துனாங்க. இதெல்லாம் வந்து நடராஜன் பார்த்துட்டு தான் கூப்பிட்டு செவட்டில் அப்பி ராஜினாமா எழுதி கொடு, நீ என்ன வந்து எங்கள் பேச்சு கேட்டு ஆட்சி நடத்தணும்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் உடைய பேச்சு கேட்டு நடத்துறியா? என்னதான் இருந்தாலும் அந்த பிரீட் வந்து டி ஸ்டாக் தானே, டி ஸ்டாக் தான், அதுக்கு தெரியும்ல. அது 1965 ஆமாம். அதனால் வந்து இவர்கிட்ட ஓபிஎஸ் எழுதி வாங்கிட்டு அனுப்பி விட்டதுக்கான காரணம் அதான். உடனே தான் இவங்க வந்து திருப்ப கொண்டு வந்து உள்ள அனுப்புனது எல்லா வேலையும் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து இவங்களுடைய எடப்பாடியுடைய ஆட்சி காலம், எம்ஜிஆருடைய ஆட்சி காலம்னு சொல்லி இந்த இழுத்த வாயர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து இவங்க உள்ள இருக்கான ஒரு வேலையில் ஈடுபட்டாங்க. போன வாரம் திராவிட பள்ளியில் வந்து அருள்மொழி அக்கா வந்து பேசினாங்க இந்த இந்திரனை பற்றி, அப்புறம் வந்து இந்த அக்ஷய பாத்திரம் பற்றி, மணிமேகலை பற்றி ஒரு ஃபிலாசாபிக்கலாக வந்து இது பண்ணாங்க. ஏன் பார்ப்பனர்கள் வந்து மணிமேகலை எடுத்துக்கொள்வதில்லை, ஏன் மற்ற இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க, அதெல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு கேள்வி பதில் செஷன். அதில் எடுத்தோன்னே முதல் கேள்வி வந்து நீங்கள் இது வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்களே, வேங்கை வயலில் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு ஒருத்தர் கேட்குறாருன்னு வைங்க. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து பெரியார் இங்கே இருக்காரப்பா, அண்ணா இங்கே இருக்காரு, நம்ம வந்து ஜாதி ஒழிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கோம் அப்படிதான் நம்ம சொல்கிறோம். நாங்கள்லாம் ஜாதியை ஒழிச்சிட்டோம்னா அப்படி சொல்கிறோம், மோடி மாதிரியா நம்ம போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். வேங்கை வயல் மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. ஆனால் அந்த அக்கா தெளிவாக சொன்னாங்க, வேங்கை வயலில் நடந்த சம்பவம் வந்து பிளான்டட், அது வந்து பிளான்டட் பை ஹூம் அப்படின்றதான் கேள்வி. அது வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் வந்து கருப்பு முருகானந்தம் வந்து அவங்களுக்கு ஆதரவா, அங்க இருக்கிற ஓபிசிக்கு ஆதரவா வந்து இது பண்றான். இந்த சைடு வந்து இப்ப ஏடிஎம்கேல மூர்த்தி வகையராக்கள் தடா பெரியசாமி வந்து இவங்க பேரெல்லாம் அருள்மொழி அக்கா சொல்ல, இதுதான் நடந்தது, நம்ம தான் கண் கூட பாக்குறோமே. இதுல என்னன்னா, இப்போ திண்ணியத்துல மழை திங்க விட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை ஜெயலலிதா பீரியட்ல வந்தது. அந்த அக்யூஸ்ட் யாருன்னு நமக்கு தெரியும் கண்ணெதிர. அவனே வந்து அவனை கைது பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. இத்தனைக்கும் அது வந்து ஏடிஎம்கே பீரியட்ல கலைஞரும் வந்து அறிக்கை விட்டாரு, திருமாவளவன் போராடினாரு. இப்ப இதுல சிக்கல் என்னன்னா, யாரு எவனுமே வந்து இப்ப என்ஜிஓக்களே நீலம் பண்பாட்டு மையமே எடுத்துக்கிட்டோம், இவன் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு யாரையும் குறிப்பிட்டு அவங்களால சொல்ல முடியல. குறிப்பிட்டு சொல்லுங்க. இது வந்து கிணத்துல மோதிரம் விழுந்துட்ட மாதிரி தான், அந்த மோதிரத்தை தேடுற மாதிரி தான். அது ஒரு பெரிய கிணத்துக்குள்ள நீங்க வந்து நீச்சல் அடிக்கிறப்ப மோதிரமோ ஏதோ கிணத்துல கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது மாதிரியான ஒரு விஷயம் தான். அரசும் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் அது அறிவியல் பூர்வமான முறையில தான் எல்லா விசாரணைகளும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா இவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த இந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில வந்து வேங்கை வயல் தான் ஒரு இஷ்யூ. வெளிப்படையா தெரிஞ்ச குற்றவாளிகள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ வாச்சாத்தி சம்பவம் நடந்த போது வெளிப்படையா தெரிஞ்சது இவங்கெல்லாம் குற்றவாளிகள், அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்க முடிஞ்சது. அது மாதிரி பெரிய சம்பவங்கள் நடக்கிறப்போ யாரு குற்றவாளின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படாமல் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. முந்தா நாள் ஒரு ஒப்பாரி வச்சுருந்தாங்க, அதாவது இந்த ஸ்டெர்லைட் படுகொலையை வந்து திமுக அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி. அது மாதிரி வந்து முட்டாள்தனமான விஷயம் எதுவுமே கிடையாது. அருணா ஜெகதீசனுடைய அறிக்கையின்படி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய, அதாவது போலீஸார் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் அவங்க எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு டைரக்ட் ரிப்போர்ட்டிங், ஐபிஎஸ் எல்லாம் வந்து அமித்ஷாக்கு ரிப்போர்ட்டிங். இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த குற்றத்தில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு தான் கொடுக்குறாங்க, ஐபிஎஸ் அந்த மாதிரி இவங்களுக்கு பதவி உயர்வு தான் கொடுக்குறாங்க, நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி அதிமுக நேற்று கூட நேற்று கூட பேசணும். ஏன்னா அதிமுக ஐடிவிங்க வந்து போடுறாங்க இந்த மாதிரி வந்து தூத்துக்குடிக்கு நியாயம் வேண்டும், அதிகாரிகள்லாம் வந்து யார் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி. அந்த அருணா ஜெகதீசனுடைய அறிக்கையின்படி காவலர்களுக்கு என்னென்ன துறை ரீதியாக நடவடிக்கைலாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை வெளியில் சொல்கிறதுங்கிறது கையில் ஆயுதம் கொடுத்த ஒரு காவலர்களுக்கு மத்தியில் வந்து இது வந்து மிக மோசமான ஒரு பின்விளைவுகளை உருவாக்கும். அதை வந்து அரசு ரொம்ப ஒரு இதாக தான் நடந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சொல்கிறாங்க, அந்த முள்ளு மேலே போட்ட சேலையை எடுக்கல, அந்த அவ்வளோ இல்லை. நீங்கள் என்ன 70s போகிற, அதாவது எப்படின்னா ஒரு அந்த என்ன சொல்கிறது, ராஜதந்திர ரீதியான ஒரு நடவடிக்கையாக தான் அரசு நடந்துக்கும். துறை ரீதியாக நடவடிக்கை நீங்க உடனடியாக அந்த சம்பவம் நடந்த போது நடவடிக்கை எடுத்திருந்தா அது பளிச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இல்லை யாரெல்லாம் பேர் குறிப்பிட்டு அந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்களோ அவங்கள பூராமே வந்து எடுக்கிறாங்க.
இது ஒரே ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்குது. அதை வந்து உடனே ஊடகங்கள் வந்து எடுத்து போட்டு இப்படிலாம் கொடுக்கலாமான்னு சொல்லி இவங்க வழக்கம் போல இந்த லெஃப்ட் அந்த போலீஸும் கிளிவேஜை காட்டின பேச ஆரம்பிச்சாங்க. அந்த ஐபிஎஸும் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவான ஐபிஎஸ்ஆர்னா வெளியில வந்திருக்காது இந்த பேரு. ஆமா, அவங்க ஒரு குரூப் வச்சிருக்காங்கல்ல, அவங்க மீட் பண்ற குரூப்ல உள்ளதுன்னா அது வந்திருக்காது. அவன் வந்து இவங்களுக்கு ஆகாத ஆளு அப்படின்றனால அவன் பேரை வந்து இவன் சொல்றான். அவன் வந்து அமித்ஷாவுடைய உள்துறை தான் தீர்மானிக்குது. அது தமிழ்நாடு அரசினுடைய கையில் கிடையாது. இது ரொம்ப முக்கியமாக நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறது. தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பொது வழியில் சொல்ல முடியும். இப்போ ராஜேஷ் தாஸ் வந்து ஒரு பெண் எஸ்பியிடம் தவறாக நடந்து கொண்டார். அந்த பெண் எஸ்பியினுடைய பேர் தெரியாது, ஆனால் ராஜேஷ் தாஸ் தான் நடந்து கொண்டாருங்கிறது வெளில தெரியும். அவர் மீது வந்து வழக்கு போடுது, அந்த வழக்கு நடக்குது, தண்டனை அளிக்கப்படுது. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வந்து ஸ்டே வாங்கி நிப்பாட்டி வச்சிருக்காரு. ஆனால் அந்த நடவடிக்கை வந்து வெளியில் தெரியுதில்ல. இந்த நடவடிக்கைங்கிறது வந்து ஒரு ஆணையம், ஒரு நீதிபதியினுடைய ஆணையம் கொடுக்கக்கூடிய அறிக்கையில் பட்டியலிட்ட பேர்கள் வந்து இவர் வந்து இந்நேரம் வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து எஸ்ஐ ஆயிருக்கணும், எஸ்எஸ்ஐ ஆயிருக்கணும், இவர் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இவர் கலந்துக்கிட்டாரு, இவர் வந்து அதிகாரிகளுடைய பேச்சை மீறி மிக மோசமாக நடந்து கொண்டார், மக்களை குறிபார்த்து சுட்டார், அதனால் வந்து இவருடைய இந்த பதவி உயர்வு ரத்து செய்யப்படுகிறது, இவருக்கு வந்து மேற்கொண்டு எந்த பதவி உயர்வும் வழங்கக்கூடாது என்று பிளாக் மார்க் வைக்கப்படுகிறது. வெளியில யாருக்கும் தெரியாது. பொதுவாக நம்ம ஆபீஸ்ல ஹெச்ஆர் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குமே தவிர இது வந்து பொது வெளியில வந்து எடுத்து வைக்க முடியாது, பொது வெளியில சொல்லவும் முடியாதுன்னு வச்சுக்கணும். ஏன்னா வந்து போலீஸ் துறைங்கிறதே வேற ஒரு துறை. நீங்கள் மற்ற அரசு துறைகள் மாதிரி வந்து போலீஸ் துறை கிடையாது. இது கையில் துப்பாக்கி கொடுத்து கையில் கொடுத்து ஆக மொத்தத்தில் தேவர்மன் படத்தில் அந்த பாட்டி சொல்லும்ல, நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக போகுதுன்னு, அந்த மாதிரி எடப்பாடி வந்து வச்சிருக்க ஐடி விங்கும் சரி, அன்அபிஷியல் புரோக்கர் விங்கும் சரி. இல்லை அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செல்லூர் ராகுல் காந்தி மாதிரி தலைவரை பார்த்ததில்லை. என்ன முந்தா நாள் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி டெல் பண்ணிட்டாரு. ஏன்னா அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஐடி விங் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு நியாயம் திமுக அரசு கேட்டுருக்காங்க. சுட்டதே நீங்க, இதுல நியாயம் கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. திமுக அரசு தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும்னு வச்சுக்கலாம். எடப்பாடி மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் நடக்கவும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது கொடநாடு வழக்கு வரிசையா அவங்க உள்ள போறாங்க. அதுக்குதான் இப்பயே பிட்ட போட்டு வைக்கிறது. ராகுல் காந்தி எம்ஜிஆர் தொட சிவப்பா இருக்குன்ற மாதிரி வந்து ராகுல் காந்தி தொட சிவப்பா இருக்குன்னு போறாங்க. கரண் தபார் வந்து லைவ்லயே 3வது மர்டர் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் மர்டர் அம்மையார், கன்விக்டட் கிரிமினல். 2வது மர்டர் இப்ப இருக்க பிரதமர். 3வதா வந்து இந்த பிகேங்கிற பிரசாந்த் கிஷோர். உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக வந்து பிகே வந்து யூஸ் பண்ணலையா, ஒரு கம்பெனி வச்சிருக்கான் கவர்ச்சிகரமா, அதனால பயன்படுத்திடுச்சு. அது வந்து ஒருத்தர் எழுதியிருந்தார். அப்பதான் என்னடா வந்து அப்ப வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து திமுக வேலை செய்ய நியமித்தது அந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆளாளுக்கு புத்தி சொல்லிட்டீங்க, அவன் லேபரா, ஏன்டா உங்களோட வேலை செய்ய வந்திருக்காண்டா அவன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. இவங்களுக்கு எல்லாம் என்ன நினைப்புனா, இந்த மாதிரி பொலிட்டிக்கலா அனலைஸ் பண்றாங்க. தன்னை ஒரு பிகே நினைச்சுக்கிறாங்க. இப்ப இந்த ஆதன் டிவி சேனல் இருக்குல்ல, அது அந்த ஒருத்தர் ரவீந்திரனா, அந்த ஆள் பேர் என்ன, ரவீந்திரன் துரைசாமி. அதுக்கு வந்து இந்த பட்வைசர் மாதேஷ் எப்படி தெரியுமா சொல்லுவோம், தமிழ்நாட்டின் பிரசாந்த் கிஷோர் ரவீந்திரன் துரைசாமி ஒரே ஒரு விஷயம் தாங்க பேசுவாரு, திருப்பி அவரை பத்தி பேசணும் தான். உண்மையில ஒண்ணு சொல்லவா, வேங்கை வயல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண ரவீந்திரன் துரைசாமி தான் கரெக்டான ஆள். இல்ல, ரவீந்திரன் துரைசாமி ரொம்ப சிம்பிள். அவர் வந்து எல்லாரும் என்னென்ன சாதி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுப்பாரு. அடுத்ததா வந்து இப்படி தொட்டு இப்படி நக்கி பாப்பாரு, சும்மா ஆள நக்கி பார்த்து சொல்லிடுவாரு, நீ இருக்காங்க, எவ்வளவு ஜாதிகள் இருக்கு, இது மாதிரி வந்து ஜாதிகளை பற்றின புள்ளி விவரங்களே அவர் வந்து ஒரு விக்கிபீடியா மாதிரி சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவரு அதை வச்சுக்கிட்டு தான் அவருடைய எல்லா கருத்துமே இந்த ஜாதியுடைய அடிப்படையில் மட்டும்தான் இருக்கு. ஒரு அரசியலுங்கிறது, அரசியல்ல ஜாதியும் உண்டு, ஜாதியின் அடிப்படையிலான சில விஷயங்களும் உண்டு. ஆனா அது மட்டுமே அரசியல் கிடையாது. ஜாதிக்கும் ஒரு சிறிய பங்கு தான் உண்டு அரசியல்ல. ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு அரசியல், ஒரு அரசாங்கம் எல்லாமே ஜாதியை அடிப்படையா வச்சுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அவரு அடிப்படையில பாமகலேருந்து வந்தாலும் அப்படிதான் பேசும். அப்படி அவர் ஓபிசி பாலிடிக்ஸ் பேசுறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்ட் பாலிடிக்ஸ். சரி, பிகேக்கே வருவோம். பிகே வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவன் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா பேசிக்கிட்டே இருக்கான். ஓகேவா, அதாவது ட்விட்டர்ல ஒரு மாதிரி பேசுறான், போன வாரம் ஒரு மாதிரி பேசுறான், இந்த வாரம் நேத்து ஒரு மீம் பார்த்தேன். மொத்தம் 15 இன்டர்வியூ கொடுக்குறாங்க ஒரே டைம்ல. நேத்து ஒரு மீம் ஏங்க, அவனை வந்து சிம்பிளா எப்படி தெரியுமா சொல்லணும், சொல்லி இல்ல அதுதான் சொல்லிருந்தேன். மீம் சொல்லி நேத்து ஒரு மீம்ஸ் பார்த்தேன். வடிவேலு
காசுக்கு போட சொல்லுவாங்க இல்லை 10 ரூபா போடுன்னு அந்த மீன் போட்டு மச்சான் நேத்தோட 28 நாள் ஆச்சுன்னு எனக்கு என்ன நீ என்ன விவேகானந்தன் மாதிரி வெடிச்சு தான் சாப்பிட போற அப்படின்னு ஒரு மீம். அது மாதிரிதான் பிரசாந்த் கிஷோர் என்னைய கூப்பிடல நீங்க தோக்கதான் போறீங்க, நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், என்ன பிரதமர் வேட்பாளர் அறிவிங்க, இதெல்லாம் அவருடைய கோரிக்கைகள். அவர் என்னத்த கட்சியை ஆரம்பிச்சு அவரால் முதல்ல வந்து அவருடைய சொந்த மாநிலத்துல அவர் நிதிஷ்குமாரை தன்னுடைய ஆப்போனண்டா பாக்குறாருங்க. நானும் நிதிஷ்குமாரும் ஒண்ணு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பிரசாந்த் கிஷோரை ஒரு வரியில சொல்லணும்னா இந்தியாவின் முட்டக்கண்மணி, அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவோம். ஆமா, திடீர்னு சொல்றாரு எதிர்கட்சிகளால இவங்களை வந்து ஜெயிக்க வைக்கவே முடியாது, அதுக்குன்னு எதிர்த்தரப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எதிர்த்தரப்பு என்று ஒன்று இருக்கிறது, அது வாக்கு போடக்கூடிய மக்கள் தான். அந்த மக்கள் வந்து மோடியை தோற்கடிப்பார்கள் அப்படின்னு 19 ஒன்று சொல்லிட்டு போயிடுறாரு. தண்ணி குடிச்சு வச்சோம் நல்லா இருக்கு இருந்தாலும் பேசுறது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கப்புறமா சொல்றாரு எங்க பிஜேபிக்கு எங்க லாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க, எங்க உத்தரப்பிரதேசல லாஸ் ஆகுமா, குஜராத்ல லாஸ் ஆகுமா அப்படின்னு, ஹிமாச்சல்ல லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம சொல்றது என்னன்னா கர்நாடகால லாஸ் ஆகும், மகாராஷ்டிரால லாஸ் ஆகும், வெஸ்ட் பெங்கால்ல லாஸ் ஆகும், அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது நம்மளுடைய கேள்வி. குஜராத் மத்திய பிரதேச தவிர வேற எங்கேயுமே பிஜேபி இந்த தடவை பெரிய லீட் எடுக்காது. உத்தரப்பிரதேசத்திலே வந்து அவங்க வாங்கின 60+ நம்பர் வாங்க மாட்டாங்க. சரி, விஷயத்துக்கு வரேன். கரண் தபார் கிட்ட வந்து கரண் தபார் வந்து கேக்குறாரு, நீ வந்து காங்கிரஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து தோத்துரும் அப்படின்னு 2023 சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேனா வீடியோ காட்டு, நான் சொன்னேனா வீடியோ காட்டுன்னு இதே இருக்கான். நீ ட்விட்டே போட்டிருக்கடா உன் அக்கௌண்ட்லன்றத வந்து அந்த ஆள் வந்து இது பண்ணிட்டான், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ட்டு தண்ணி குடிக்க போயிட்டான். இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து எல்லாரும் கிடல் அடிக்கிறனால தண்ணி குடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு அவன் கடைசியா போட்ட ட்வீட் வந்து 23 போன வருஷம். அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வரான். அவனோட கிரெடிபிலிட்டி பிரேக் ஆகுது. ஒன்னு புரிஞ்சுக்கணும், பிகே மாதிரியான ஆட்களோ இல்ல. போன எலெக்ஷன்ல தெலுங்கானால பிஆர்எஸ் தான் ஆட்சிக்கு வரப்போகுது, காங்கிரஸ் அங்க அழிஞ்சு போச்சு. இது சொன்னது பிரசாந்த் கிஷோர். காங்கிரஸ் வந்து அழிஞ்சு போச்சு, அதுக்கு வந்து இடமே கிடையாது, இல்ல முடிஞ்சு போச்சு. அதாவது பிஆர்எஸ்க்கு அடுத்து அந்த பிஆர்எஸ்க்கு எதிர்க்கட்சியா இருக்கிறது பிஜேபி தான். இதே பிரசாந்த் கிஷோர் பேசினாரு. 3ஆம் பிறையில சிலுக்குக்கு என்ன ரோலோ அதுதான் வந்து பிகேக்குள்ள ரோல். ஏற்கனவே 3ஆம் பிறை சிலுக்கு ரோல எம்ஜிஆருக்கு கொடுத்துருக்கோம் அரசியல்ல. அதாவது அவன் என்ன நினைச்சுக்கிறானா, அவனாலதான் வந்து டிஎம்கே ஜெயிக்குது, அவனாலதான் வந்து டிஎம்சி ஜெயிக்குதுன்னு. இந்த வந்து ஒழுங்கா ஒரு மீடியா லாபி கூட 2021 நமக்கு பண்ணி தரல இல்லையா? இல்லைங்க, இங்க வந்து இருக்கும்போதுமே அந்த ஆள் சொன்ன பெரியார் இங்க இந்த பேசாதீங்க, இங்க எது பெரியாரை பேசாதீங்க, அண்ணா ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய லீடர்லாம் இல்லை. அவர் அதாவது அவர் பெரிய ஒரு டைமே கிடையாது, அவர் பெரிய ஒரு தலைவராக இருக்கலாம், கட்சி தலைவராக இருக்கலாம், அவர் பெரிய ரூலர்லாம் சொல்ல முடியாது, அவருக்கு இது கிடையாது. கலைஞர் ஓகே, ஏன்னா எனக்கு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச தலைவர் காமராஜர் தானே. ஒரு செம காமெடி சொல்றேன். 2021 ஆனா என்ன இருந்தாலும் அந்த கிராஸ் பிரீடுங்கிறது கரெக்டா காட்டுறாங்க இல்ல. 2021 எலெக்ஷன்ல ஒருத்தன் இருந்துட்டு எனக்கு ஏஐ தெரியும், எனக்கு ஃபுல்லா தெரியும், டேட்டாலாம் நான் ரிக் பண்ணி வச்சுட்டேன், நான் வந்து இதை யார்ட்டையா சொல்லணும்னா டேய் இதெல்லாம் தேவையில்லடா, கீழே கட்சியில இருக்கவனுக்கு தெரியும்டா அப்படின்னு. இல்ல நான் பண்ணுவேனோன்னா சரி பழக்கம் இருக்குன்ட்டு வந்து ஒருத்தர்கிட்ட வந்து பேசலாம் ரொம்ப நேரமா. அவரும் வந்து ரொம்ப நேரமா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாரு. கேட்டுட்டு இந்த கால் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போன் பண்ணி இதெல்லாம் எனக்கு தெரியாத, எங்க வீக்கா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாத, இது போன எலெக்ஷன்ல இங்க எவ்வளவு நம்பர் வாங்கினது கூட எனக்கு தெரியாது, எவனுக்கு டிவி எவனுக்கு சரக்கா தெரியாதா தெரியாதா, என் 3 மணி என்னோட அரை மணி நேரத்தை நீ வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. அதுதான் வந்து பிரசாந்த் கிஷோரோட ரோல். இதுதான் உண்மை. எலெக்ஷனுக்கு வந்து தேர்தல் இன்ஜினியரிங் பண்ணா வந்து திமுக கத்து கொடுக்கல. ஒண்ணு இல்லைங்க, 2 நாளா இந்தியா முழுக்க பேச்சு என்ன தெரியுமா, 17C ஃபார்ம் வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க. திமுக ஏன் ஓடிட்டு இருக்கு, 69% தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவுனா இவங்க டேலி பண்ணி பார்க்குறாங்க. இவங்க ஒட்டுமொத்த வாக்காளர் இங்கே எல்லா பூத்தில் உடைய 17C நம்பர்ஸையும் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்த ஃபைனல் லிஸ்டையும் வெரிஃபை பண்ணி பார்க்குறாங்க, கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே ஒரு கொலை விழுகும் பார்த்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து மூடாக இருக்காங்க. அதுதான் வந்து இந்தியா முழுக்க வந்து அவன்கிட்ட போய் வாங்கி குடிங்கடா ஏண்டா டே அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருந்து அகிலேஷ் யாதவ் வந்து எல்லாம் சொல்றதே. அதனாலதாங்க தேர்தலில் திமுக தோற்றால் தோல்விங்கிற வார்த்தை வந்து திமுக கிடையாது, வெற்றி வாய்ப்பை இழந்தால். ஆமா, அத பத்தி என்னைக்குமே வந்து இது மாதிரி ரிப்போர்ட்டிங்க பண்ணது கிடையாது. மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடல, நாங்க தோத்துட்டோம். மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடல, தோத்துட்டோம்.
மக்களுக்கு இன்னும் சொரணை வரவில்லை. அது அடுத்த எலெக்ஷன்ல வரும், அப்ப நாங்க ஜெயிப்போம். இவ்வளவுதான் டிஎம்கேவோட நிலைப்பாடு, வேற எதை பத்தியும் குறை சொல்றது கிடையாது. 2016 எலெக்ஷன் நம்ம திமுக வந்து தோத்துட்டோம். அடுத்த நாள் பின்னாடி வந்து அமைப்பு செயலாளர் RS பாரதியும் இன்னும் MP TK சிலங்கனும் அன்னைக்குதான் ராஜ்யசபா MP நாமினேட் ஆறாங்க. இவர் நல்லா ஜாலியா போஸ்ட் கொடுத்து சிரிக்கிறாரு. நம்ம வயிற்றுல வாயில அடிச்சிடும், ஐயோ தலைவா உன்னை CM வந்து மேல அனுப்பணும்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு அவர் ஜாலியா தான் இல்லைங்க. ஸ்போர்ட்ஸ் மாதிரி தாங்க, வெற்றி தோல்வி ரெண்டுத்துல ஒண்ணு கிடைக்கும். அவர் CM இறந்திருந்தா கூட வந்து இவ்வளவு பெரிய கிடைச்சிருக்காது. சாவுக்கு தானே போராடி போனார் பாருங்க, அன்னைக்குதான் வந்து அதுதான் மதிப்பு. கலைஞருடைய மரணம்ங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுதுன்னா, அன்னைக்கு அவர் CM இறந்ததுதானே என்ன வந்திருக்கும், ஒரு அரசு நிகழ்ச்சியா நடந்து முடிஞ்சிருக்கும், அவ்வளவுதானே தவிர நம்ம இந்த மாதிரியான ஒரு எதிர்கட்சி தலைவர் கூட சூத்திரனுக்கு இங்க என்ன நிலைமை, சூத்திரனுக்கு 6 அடி நிலம் கூட கிடைக்காது அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு போனாங்க தலைவன். அதுதான் சட்ட ரீதி அன்னைக்கு வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்ற விஷயம். கோர்ட் வந்து ரெண்டா பிளந்து நிக்குது. ஒரு பக்கம் முழுக்க முழுக்க வந்து பார்ப்பனர்களும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லாமே நிக்கிற அடிச்சுக்கிட்ட, அதாவது கோர்ட்ல அடிச்சுக்கிட்ட பார்ப்பனர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்ட பார்ப்பனர்கள் கூட ஒரு சைடு எடுத்து நிக்கிறான். கலைஞருக்கு இடம் கொடுக்க கூடாது நிக்கிறான். அப்பதான் பிரிஞ்சு போனா எல்லாரும் சேர்ந்து இன்னொரு சைடுல நிக்கிறாங்க. பாமக பாலு இன்னைக்கு நம்ம இவ்வளவு விமர்சனம் வைக்கணும், அரசியல் ரீதியா கடுமையான இதெல்லாம் தான் பாக்குறோம், எதிராக தான் பாக்குறோம். ஆனாலும் கூட பாமக பாலு சட்ட புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கருத்தை தோல் நிறம் தெரியுமா அவனுக்கு, அவன் வந்து நிக்கிறான். கலைஞருக்கு இடம் கொடுக்கணும்னு நிக்கிறார் இருந்தால். இதுதான் வந்து இந்தியாவினுடைய அரசியல் அப்படின்னு சொன்ன நாள் வந்து அந்த நாள் தான். அதை தான் நம்ம வந்து நம்ம திரும்ப திரும்ப மனசுக்குள்ள வச்சுக்கணும். இந்த இயக்கம் எதற்காக போராடியது, எதற்காக போராடி கொண்டு இருக்குதுங்கிறது தான் வந்து ஒரு கருத்தாக கலைஞருடைய இதாக பார்க்கணும். அவர் CM செத்து இருந்தாருன்னா அவ்வளோ மதிப்பெல்லாம் கிடைச்சிருந்துருக்காது. ஓகே, மீண்டும் இன்னொரு பொழுது போகாத நேரத்தில் சந்திக்கலாம். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.